ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டீ காஃபிக்கு பதிலாக தினமும் ஒரு டம்ளர் இந்த கஞ்சி எடுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு இருக்கிற கை கால் வலி, மூட்டு வலி, பேக் பெயின் எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடும். டீனேஜில் இருக்க பெண் குழந்தைங்களுக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது. வாரத்தில் 2 தடவையாவது இந்த கஞ்சியை எடுத்துக்கோங்க. நிறைய சத்துக்கள் இருக்கிற இந்த உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயில் 1/4 கப் உளுந்து சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உளுந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. உளுந்து கருகி போயிடக்கூடாது. கருகி போயிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த உளுந்து கூட 1 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்குங்க. 1 பிஞ்ச் வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ அந்த உளுந்தோட சூட்லேயே இதை நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா இதை ஆற வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். 3/4 கப் துருவின வெல்லம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இதில் 3/4 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி விடுங்க. பாகு பதம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கொதிச்சு கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுங்க. வறுத்து வச்சுருந்த உளுந்து அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சிக்கணும். லைட்டாக குறையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் டீ காஃபிக்கு பதிலாக காலையில் இதை ஒரு டம்ளர் குடிங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த பவுடரை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இந்த பவுடரில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. உளுந்து அரிசி வேகும் போது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரி பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கறிக்கிடாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்குங்க. இந்த தேங்காயை நல்லா வதக்கி விடுங்க. தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. தேங்காய் வறுத்த அதே கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்தும் போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உளுந்து பவுடரை நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தான் அடுப்பு ஆன் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிங்கன்னா கட்டிகள் விழுகாமல் இருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது. சீக்கிரமாகவே வெந்துடும். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போது கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி இதில் சேர்த்துருங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த மாதிரி திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த டைமில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்குங்க. சுக்கு பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற நட்ஸ் தேங்காயை இதோட கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. மீதி இருக்கிற தேங்காய் நட்ஸை எடுத்து வச்சுருங்க. கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான், நமக்கு இப்போ உளுந்து கஞ்சி தயாராகிருச்சு. கை கால் மூட்டு வலி, பேக் பெயின் இருக்கிறவங்க, அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, டீனேஜ் குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது. தினமும் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக 1 டம்ளர் உளுந்து கஞ்சி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா வலியும் பறந்து போயிடும். அந்தளவுக்கு இந்த உளுந்தில் சத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு தினமும் செய்ய முடியலனாலும் வாரத்தில் 2 தடவையாவது இந்த உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுங்க. டயட்டில் இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக எடுத்துக்கலாம்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.